நீங்க மட்டும் தானே சண்டை போடுறாதே. இப்ப அசுரர்களும் தேவர்களுக்கும் கலகம், அதெல்லாம் 18 வருஷமே நடந்தது. அதுக்கெல்லாம் மூல காரணம் நானா தான் இருப்பேன். எங்க கலகம் அடிக்குது அதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தானே. வேறு தேடி போனாலும் நானே தான் இருப்பேன். அப்பேற்பட்ட நாடகங்களும் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த நன்மையில முடிஞ்சதுக்கு அதுபோல இந்த இடத்துல காவல் நான் நல்லபடியா முடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னவதெல்லாம் நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை, நம்பிக்கை இருக்கு. முருகன் மீது தெய்வ நம்பிக்கை இருக்கு. அவன் நம்பிக்கை மூட நம்பிக்கை எனக்கு கிடையாது. 63 நாயன்மார்களும் இறைவனை நம்பித்தான் இருந்தாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் பெரிய புராணம்னு பேரு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று 63 எழுத்தா எண்ணி பாடினாரு. ஆனா இயற்கையாக வந்து விழுந்தது திருவள்ளுவர் உணர்த்து. அதனால்தான் சிவனை எடுத்து கொடுத்தார். திரு சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதினார். பிறகு சேக்கிலாருக்கு அவர் கொடுத்து சென்றார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகெல்லாம் உணரலாம், தவிர ஓத முடியாதான். கடவுள் எப்படி இருக்காருன்னு உணரலாம், ஓத முடியாது. எப்படி மின்சாரம் பாயும் எல்லாருக்கும் தெரியும். எப்படி